ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பால் பாயசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கப்பு ஜவ்வரிசி எடுத்து கழுவி எடுத்துருக்கேன். அதை கூட அரை கப் அளவு சேமியா போட்டு அதையும் கழுவி குக்கரில் ஒரு 2 விசில் எடுத்து வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா அழகாக மசிய வெந்துடும். அப்புறமா ஒரு 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்து நல்லா கொதிக்க காய்ச்சி ஆற வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கணும். அப்புறமா 2 விசில் விட்ட பிறகு நம்ம தேவைக்கு ஏற்ப இனிப்பு எடுத்துக்கணும். சர்க்கரை போட்டுக்கிடணும். சர்க்கரை போட்டுட்டு திரும்ப ஒரு கொதிக்க வச்சுட்டு அடுத்து நம்ம ஏற்கனவே நம்ம காய்ச்சி ஆற வச்சுருப்போம் இல்லை அந்த பால் தூக்கி இந்த பாயசத்தை கூட ஊற்றி திரும்ப அது கொதிக்க வைக்க வேண்டாம். இது சர்க்கரை கொதித்த உடனே அந்த பால் எடுத்து இதுக்கு கூட விட்டுட்டு ஒரு கலக்கி வச்சுட்டு அடுத்தது அண்டி பருப்பு கிஸ்மிஸ் பழம் 2யும் நெய்யில் பொரித்து இது கூட சேர்த்துட்டா போதும். 2 ஏலக்காயை தட்டி போட்டுடுங்க. அவ்வளோ.